ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायुष्य नित्यं भागवत सेवया भगवती उत्तमं श्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचालमङ्गुं लङ्घायते हिरमित्कृपादमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधुरचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय बोदल श्रीमती जयपताक स्वामी दिनामि नमो आचार्यपदाय नित्यकृपदाय गौरवतामताय नगरग्रामधारिणि नम ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बोदल श्रीमते भक्तिवेदांत स्वामी दिनामि नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ண மாதாஜி, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இன்னைக்கு பகவத்கீதை, எப்பவுமே ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி சொல்லி அதே பழக்கமாயிடுச்சு. பகவத்கீதை உண்மையுருவில் 18வது அத்தியாயம் 71 ஸ்லோகம். ஓகேங்களா? ஸ்ரத்தாவான் அனசூயஸ்சம் ஸ்ருணுயாத் அபி யோ நரஹம் சோ அபிமுக்தஹ சுபாங்ஸ் லோகான் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம். மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீல பிரபுபாத். மேலும் நம்பிக்கையுடனும் பொறாமையின்றியும் இதனை யார் ஒருவன் கேட்கின்றானோ அவன் பாவ விளைவுகளில் இருந்து விடுபட்டு புண்ணிய செய்பவர்கள் வாழும் மங்களகரமான லோகத்தை அடைகின்றான். ஸோ யார் ஒருத்தர் இப்படி பகவானை பற்றிய விஷயங்கள் நம்பிக்கையோடு கேட்கணும், ஏனோ தானான்னு இல்லை. இப்போ நம்ம அம்மா சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அம்மா என்ன சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்காக தானே இருக்கும், இல்லையா? ஸோ அம்மாவை பொறுத்தவரையும் நாம நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதே போலதான் கிருஷ்ணர் நம்மளுடைய அம்மா அப்பா போல. ஸோ அவர் இல்லாத ஒரு இடமும் கிடையாது, அதே போல அவர் இல்லாத ஒரு என்ன, இந்த பகவத்கீதை அனைத்துமே நம்மளுடைய நன்மைக்காக தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் எப்பவுமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா, என் குழந்தைங்க நல்லா இருக்கணும். நம்மளுடைய அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? இதே தான், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், பிரில்லியண்டா இருக்கணும், ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும், இப்படிதான் யோசிப்போம், இல்லையா? ஸோ அதே போல இங்க கிருஷ்ணரும் என்ன பண்றாரு, என் குழந்தைகளுக்காக இது. ஸோ அப்ப அம்மா அப்பா சொல்றதை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பிக்கையோட கேட்போம். ஏன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். இப்ப அம்மா சொல்றாங்க இவர் தான் உன் அப்பா, நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அவசியம் கிடையாது. ஏன்னா அம்மா சொல்லிட்டா அது கரெக்டா தான் இருக்கும், இல்லையா? அதே போலதான் வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் முழுமுதற் கடவுள் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். ஸோ அதனால நம்ம நம்பிக்கையோட பகவானை பற்றி கேட்கணும். அதே போல பகவான் மேல எந்த ஒரு பொறாமையும் இருக்கக்கூடாது. இப்ப பகவான் மேல பொறாமப்பட்டவங்க யாரு? உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் பகவான் மேல பொறாமப்பட்டாங்க, பகவான் கிட்ட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு. பகவான் கிட்ட பொறாமப்பட்டவங்க யாருமா? சோ அவங்கெல்லாம் பகவான் மேலேயே பொறாமப்பட்டவங்க. இப்ப சொல்லுங்க, நாம என்ன அப்படியா பொறாமப்பட்டுட்டு இருக்கோம்? இல்ல, நம்பிக்கையோட பகவானை பற்றி கேட்கணும். பகவான் மேல முழு நம்பிக்கை தான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை மேம்படும். ஏன்னா அப்படி நம்பிக்கையோடு யார் ஒருத்தர் இந்த பகவானை பற்றி கேட்கறது, இந்த பகவத்கீதையை கேட்கறது, படிக்கிறது, அவங்களுடைய அனைத்து பாவங்களும் நாசனமாகும். யார்? சாட்சாத் பகவானே சொல்லியிருக்காரு, அவங்களுடைய அனைத்து பாவ விளைவுகளும் என்ன ஆகும்? அவங்களை விட்டுட்டு போயிடும். அதே போல புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகத்தை அடைவார்கள். எங்க போவாங்க? சாட்சாத் பகவானுடைய லோகத்துக்கு அவங்க போவாங்க.
இப்ப பக்தி பண்ணி போனது யாரு? துருவ மகாராஜ், பிரகல்லாதர். ஸோ இவங்கெல்லாம் பக்தி பண்ணி எப்படி பகவானுடைய லோகத்துக்கு போனாங்களோ அது போல எல்லாரும் எங்க போவாங்க? பகவானுடைய புண்ணிய லோகம். எது? கோலோகம், வைகுண்டம். ஸோ அங்க போயிடுவாங்க. ஆக்சுவலா ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ஏன்னா இப்ப நமக்கு எது நடக்குதோ அது அனைத்தும் பகவானுடைய இச்சை தான். ஓகேவா? ஸோ ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, பாண்டவர்கள் வந்து வனவாசத்துல இருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப வந்து எல்லாரும் வந்து அர்ஜுனன் வந்து சிவபெருமானை நினைச்சு தபஸ் பண்ணி அந்த பாசுபதாஸ்திரம் எல்லாம் வாங்கினார். ஸோ இன்னும் அவர் வரணுமே அப்படின்னுட்டு அர்ஜுனனுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனனும் வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல நறுமணம் வருது. அப்ப வந்து திரௌபதி வந்து கேக்குறாங்க, இவ்வளவு நல்ல நறுமணம். ஆக்சுவலா அந்த பூவெல்லாம் அப்படியே காத்துல இந்த பக்கம் அடிச்சுட்டு வந்தது. ஸோ அந்த பூவெல்லாம் இந்த பக்கம் அடிச்சுட்டு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி கருடன் என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த பாம்புகள் எல்லாம் சாப்பிடுவார் இல்லையா? ஸோ அப்படி வந்து ஒரு பாம்பு வந்து அந்த குபேரனுடைய தோட்டத்துக்குள்ள, அதாவது அந்த பூந்தோட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஆக்சுவலா அத சாப்பிடுறதுக்காக இவர் போனார். அது ஓடி போய் அந்த இடத்துக்கு எங்க விழுந்துடுச்சு. ஸோ அப்ப அந்த பாம்ப தேடுற இதுல அவரோட இறக்கைகள் என்ன ஆகுது, கொஞ்சம் ஜோரா அடிக்கிறது இல்லையா? ஸோ அப்படி அடிக்கும்போது அங்க இருக்க அந்த பூந்தோட்டத்துல இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், அந்த காத்து இப்ப அதாவது அவருடைய ரெக்கைகள் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ஸ்ட்ராங்கானது இல்லையா? ஸோ அப்படி அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய புயல் வந்தா எவ்வளோ காத்தடிக்கும்? ஸோ அவ்ளோ காத்தடிச்சது. அப்ப என்ன ஆகும்? மரங்களே வேரோட சாஞ்சிடுச்சாம். அப்ப பூச்செடிகள்லாம் என்ன ஆகும்? இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதுபோல மரங்களே வேரோட சாயிற அளவுக்கு அவருடைய ரெக்கைகள்ல இருந்து காத்து வந்துருச்சு. ஸோ அப்போ பூச்செடிகள், பூக்கள் எல்லாம் வந்து அப்படியே காத்துல புயல் அடிச்சா எப்படி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கே பறந்து போகும் இல்லையா? அனைத்தும். அதுபோல அந்த பூக்கள் எல்லாம் இவங்க இருக்கிற இடத்துல வந்து அப்படியே விழுது. அந்த பூவோட வாசம் வந்து திரௌபதிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பூ எங்கேருந்து வந்தது? இவ்ளோ நல்லா இருக்கே! அ பீமன் கிட்ட கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த பூ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்களா? அப்படின்னுட்டு. ஸோ உடனே பீமரும் சரின்னுட்டு அவர் வந்து தேடிண்டே அப்படியே போறாரு. பார்த்தா அங்க வந்து குபேரனுடைய தோட்டம் இருக்கு. ஸோ அப்ப வந்து அசரீரி சொல்லுது. பீமா நீ வந்து குபேரனுடைய தோட்டத்துக்குள்ள போகக்கூடாது. அதுவும் அங்க உள்ள போய் பூவெல்லாம் பறிக்கக்கூடாது. ஏன்னா, அங்க வந்து யக்ஷர்கள் வாழக்கூடிய இடம். அதனால நீங்க அங்க வந்து போகக்கூடாது. அப்படின்ட்டு அசரீரி சொல்லுது. ஆனாலும் மனைவி கேட்டுட்டாங்க இல்லையா? ஸோ அதனால எப்படி சரி கொஞ்சோண்டு பூ மட்டும் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு இவரு என்ன பண்றாரு, அசரீரி சொல்றதையும் கேட்காம உள்ள நுழைஞ்சுட்டார். போய் அந்த பூவெல்லாம் பறிச்சுண்டு வர்றார். அப்படி பறிச்சுண்டு இருக்கும்போதே வந்தாச்சு பிரச்சனை அங்க. என்னன்னா குபேரனுடைய படை வீரர்கள் எல்லாரும் அப்படியே ஆ, புத்துல இருந்து ஈசல் எப்படி வரும் அது போல அவ்வளோ பேர் வந்துட்டாங்களாம். பீமன் இந்த பக்கம் ஒருத்தர் தான். அந்த பக்கம் அவ்வளோ ஜனங்கள் வந்தாச்சு. உடனே பீமனுக்கும் அந்த பக்கம் அவங்க குபேரனுடைய ஆட்கள் எல்லாருக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ பீமன் வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இத்தனை பேர் சண்டைக்கு வரவே அவருடைய அந்த சத்தம் கேட்டு என்ன ஆயிடுச்சு, யுதிஷ்டருக்கு தெரிஞ்சு போச்சு என்னவோ பிரச்சனை அப்படின்னுட்டு. உடனே அவர் என்ன பண்றாரு, பாண்டவர்கள் மத்த பாண்டவர்கள் எல்லாரும் வந்து அங்க ஓடி போறாங்க. என்னாச்சு அப்படின்னுட்டு. பார்த்தா ஆக்சுவலா அங்க வந்து குபேரனுடைய ரொம்ப நெருங்கியவர் யாரு அப்படின்னா, மணிமான் அப்படின்னுட்டு. ஸோ அவரெல்லாம் ஒரு தளபதி போல அவரு. அவரெல்லாம் கொன்னாச்சு. யாரு? பீமன். நெறைய போர் வீரர்கள்லாம் கொன்னாச்சு. ஸோ இவங்க போறதுக்குள்ள பார்த்தா, இப்ப குபேரனே சண்டைக்கு வந்து நின்னுட்டு இருக்காங்க. குபேரனோட இப்ப பீமனுக்கும் சண்டை நடக்க போது. உடனே அ யுதிஷ்டர், தர்மராஜா வந்து அங்க போயாச்சு. போயிட்டு தயவு செஞ்சு இத நிறுத்துங்க. ஒரு பூவுக்காக சண்டை எல்லாம் வேண்டாம். ம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்க. எங்க தம்பி பண்ணத வந்து நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. மன்னிச்சுருங்க அப்டின்ட்டு அவர் வந்து கேட்குறாராம். அப்ப வந்து குபேரன் சொல்றாரு, ஆக்சுவலா இது எதுவுமே வந்து பீமன் பண்ணல.
என்னடா அது பீமன் தானே இப்ப அந்த மணிமான கொன்னாரு, இவ்வளோ படை வீரர்கள் எல்லாம் கொன்னாங்க, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. அப்ப வந்து குபேரன் சொல்றாரு, ஆக்சுவலா என்னுடைய நண்பன் இந்த மணிமான்றவங்க, ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கர்வம் அதிகம் அவனுக்கு. நானும் அவனும் புஷ்ப விமானத்துல போயிட்டு இருந்தோம் ஒரு நாள். அப்படி பறந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மலை உச்சியில யார் இருந்தாங்க அப்படின்னா அகஸ்தியர் இருந்தார். அகஸ்தியர் இருக்கும்போது அகஸ்தியருடைய குள்ள ரூபம், அவருடைய உருவம் வந்து கொஞ்சம் குள்ளமா இருக்கும். அதே போல அவருடைய உடம்புல இருந்து ஏதோ ஒரு மாதிரி துர்நாற்றம் வந்திருக்கு. சோ அப்ப அந்த மணிமான் இல்ல, ச்சீ என்னது இவரெல்லாம் ஒரு ரிஷியா அப்படின்னு காரி துப்பிட்டாராம். யார் மேல? அகஸ்தியர் மேல. உடனே அகஸ்தியருக்கு கோவம் வந்துடுச்சு. ஏ மணிமான், நீ வந்து என்ன வந்து இவ்வளோ இழிவா பேசிட்டல்ல, கண்டிப்பா உனக்கு மரணம் ஏற்படும். யாரால தெரியுமா? பீமனால நீ கொல்லப்படுவாய் அப்படின்ட்டு அப்பா அவர் வந்து சாபம் கொடுத்துட்டாராம். அது மட்டும் இல்லாம நான் சும்மா நின்னு பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா அந்த புஷ்ப விமானத்துல, அவன் பண்றதுக்கு நீ வந்து எதுவுமே ஆட்சேபிக்காம நீ கம்முன்னு நின்னு பார்த்துட்டு இருந்த இல்லையா, அதனால குபேரா உன்னுடைய பாதி சேனைய யாரு பீமன் வந்து அழிச்சுடுவான் அப்படின்னுட்டு எனக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாரு. அப்படி சாபம் குடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து வந்தாச்சு. ஸோ இப்ப அந்த சாபம் தான் நிறைவேறி இருக்கு. ஆக்சுவலா வந்து இது வந்து பீமன் வந்து எதையும் நினைச்சு பண்ணல. ஆக்சுவலா அவர் குடுத்த சாபத்தால தான் இப்ப மணிமான் இறந்துட்டா. என்னுடைய பாதி சேனைகள் வந்து அழிஞ்சிடுச்சு. அதனால ம் இதற்கு வந்து பீமன் காரணம் கிடையாது அப்படின்னியாச்சு. சரின்ட்டு அவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ பூ வேணுமோ எடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. ஸோ அவங்க வந்து அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அதுவும் அந்த ஆசிரமத்துல திரௌபதி அ அந்த அந்த நேரத்துக்கு தான் தௌமியர் அவங்களுடைய அந்த ரிஷி எல்லாம் வந்தாங்க. ஸோ தௌமியர் கிட்ட இந்த நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. யார்? யுதிஷ்டிரர். அப்ப வந்து ஆக்சுவலா இதெல்லாம் யாருடைய லீலை தெரியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப யுதிஷ்டிரருக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, சொல்லுங்க. இதெல்லாம் யாருக்கு காரணம்? சொல்லுங்க அப்படின்றாரு. வா அப்படின்னுட்டு இவங்க தங்கிட்டு இருக்க அந்த குடிசைக்கு பின்பக்கம் போய் என நான் சொல்ற அந்த இடத்த அப்படியே பாரு அப்படின்றாரு. பார்க்கும்போது வெறும் வானம் தான் தெரியுது. இப்ப பாருன்ட்டு அந்த ஞானக்கண்ண அவருக்கு குடுக்குறார். அப்ப பார்த்தா, அதாவது இந்திரலோகம், சந்திரலோகம், வருணலோகம் எல்லா லோகங்களும் இருக்காம். அதுக்கு மேல பிரம்மலோகம் இருக்காம். இது யாருடைய லோகம்? இது யாருடைய லோகம்? இது யாருடைய உலகம்? அப்படின்னு இவர் ஒவ்வொன்னா கேட்கும்போது தௌமியர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து இந்திரனது, இது வந்து வருணனது, இது வந்து பிரம்மாது அப்படின்னுட்டு. அதுக்கு மேல ஒரு உலகம் இருக்கு கொஞ்சம் பாரு அப்படிங்கிறாரு. அதுக்கு மேல கண்ணெடுத்து பார்க்கவே முடியலையே, அவ்வளவு பிரகாசமா ஒரு பொன் நிறத்துல அப்படியே பயங்கரமா ஜொலிக்குது. அப்படியே கோடி சூரிய பிரகாசத்தோட இருக்கே, என்னது அது அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் சாக்ஷாத் அந்த நாராயணனுடைய வைகுண்ட லோகம். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? அந்த பொன்னிறமா மின்னுதே, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாராயணன் தான் காரணம். சோ நம்மளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா சாக்ஷாத் அந்த பகவான் தான். நம்ம வேற யாரையும் வந்து சுட்டி காட்டக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு இதன் மூலமாக சொல்லப்படுறது. ஓகேங்களா? ஓ இவங்க தான் என்ன கஷ்டப்படுத்துனாங்க, இவங்களால எனக்கு இவ்வளவு துக்கம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா எல்லாமே என்ன? நம்மளுடைய முன்ஜென்ம கர்மா தான். ஸோ அந்த கர்மாவுடைய அனுசார பிரகாரம் இந்த ஜென்மத்துல யாராவது ஒருத்தர நமக்கு பகவான் வந்து அனுப்பி அந்த பாவத்தை கழிச்சுட்டு இருக்காரு. அதனால யார் பண்ணாங்களோ நம்ம அவங்க மேல வந்து ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க, நமக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் யாரு? ஹரே கிருஷ்ணா. கச்சித் ஏதச்ருதம் பார்த்தா त्वयैकात्रेण चेतसा कच्चित् अज्ञानसम्मोहः பிரணஷ்டஸ்தே தனஞ்சயம். மொழிபெயர்ப்பு ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பிரிதாவின் மகனே, செல்வத்தை வெல்வோனே, நீ
இதனை கவனமான மனதுடன் கேட்பாயாக. உனது அறியாமையும் மயக்கமும் தற்போது நீங்கிவிட்டதா அப்படின்னுட்டு பகவான் வந்து கேட்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா அறியாமையில தான் இருக்கும். ஸோ அந்த அறியாமை நம்ம விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அந்த இடத்துல பகவானுடைய கருணை இருந்தாதான் நடக்கும். நாமளா நினைச்செல்லாம் முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்கணும். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா மதுரை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் இருந்தார். அவர் வந்து ரொம்ப பெரிய சிவபக்தர். அவர் வந்து அதாவது ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து 63 கலையை கத்துண்டார். இன்னும் பரதநாட்டியம் ஒண்ணுதான் பேலன்ஸ். அதையும் கத்துண்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 64 கலையும் கத்த இது அவருக்கு வந்துடும். ஸோ இப்போ 63 கலையும் கத்துண்டார். லாஸ்ட் இப்போ பரதநாட்டியத்துக்கு வந்தாச்சு. பரதநாட்டியம் ஆடும்போது அவருக்கு அது கத்துன்னு இருக்கும்போது அவருக்கு வந்து கால்வலி வந்துருச்சான். அவரால் ஆடவே முடியல. என்னடா இது, இந்த பரதநாட்டியம் வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கே, ஏன் எனக்கு இப்படி வந்து கால் வலிக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அப்படி அந்த நடராஜரை பாக்குறாரு. ஏன்னா நடராஜர் தானே அந்த பரதநாட்டியம் ஆடிட்டு அப்படியே காலை தூக்கின்னு இருக்கும். ஸோ அதனால அப்படி பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். ஓ, இந்த சிவபெருமான் பாருங்க, நடராஜர் வந்து நடனம் ஆடி அப்படியே காலை தூக்குனபடி இருக்கு. அவருக்கு எவ்வளவு கால் வலிக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணாராம். பகவானே, நீங்க வந்து இப்படி காலை தூக்கின்னு இருக்கீங்க, உங்களுக்கு கால் வலிச்சா என்ன ஆகுறது அப்படின்னுட்டு. அவர் வந்து சிரிக்கிறாராம். என்னப்பா, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னுட்டு. சரி, ஓகே, உனக்காக வேணும்னா என்ன பண்ற, காலை மாத்தி காட்டுறேன் அப்படின்னுட்டு. ஸோ இப்ப காலை மாத்தி இந்த காலை கீழே வச்சுட்டு இந்த காலை அப்படியே மேல தூக்கி அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்தாராம். ஓகே. ஸோ அதே போல சென்னையில இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில இருந்து அந்த மாமல்லபுரம், ஸோ அந்த இடத்துல ஒரு ராஜா அவர் என்ன பண்றாரு, எப்ப பார்த்தாலும் எங்க அந்த திருவிடவெந்தை அங்க போய் பகவான் வந்து தரிசனம் பண்ணுவார். அப்படி தரிசனம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து கிளம்பி போறாரு இல்லையா? ஸோ அங்க போய் சேர்ற வரையும் அந்த தேருக்கு வந்து குதிரைகள் வந்து மாத்தின்னு இருப்பாங்களாம். ஏன்னா இவருடைய பாரம் வந்து குதிரையால தாங்க முடியாம திரும்ப இன்னொரு குதிரைய அப்படியே குதிரையை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த ராஜா என்ன பண்றாரு பாருங்க, இவங்க எல்லாம் பக்தர்கள். ஸோ இவங்க தனக்கு போலதானே பகவானுக்கும் வலிக்கும் அப்படின்னுட்டு யோசிச்சாங்க. முதல்ல வந்து ஒரு சிவனடியார் சிவனை பார்த்து யோசிச்சாரு. இவரு வைஷ்ணவர், ஓகே, விஷ்ணு பக்தர். இவர் எப்படி யோசிக்கிறாரு, ஆக்சுவலா இந்த ராஜா பேர் வந்து ஹரிகேசரி, ஓகேங்களா? ஹரிகேசரி. அவர் வந்து மாமல்லபுரத்து அந்த இடத்தினுடைய ராஜா அவர். ஏன்னா அவர் அரண்மனை அங்கதான் இருந்துச்சு. அங்கிருந்து அவர் வந்து திருவிடவெந்தை வந்து அந்த வராகரை பார்க்கறதுக்கு போறார். ஸோ அதுக்குள்ளே இவர் பாரம் தாங்காம இன்னொரு குதிரையை மாத்தாச்சு. அந்த குதிரையோட அவர் திரும்ப போய் அங்க சேர்றாரு. அந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் போய் வராகரை வந்து வணங்குறாரு. எப்ப பார்த்தாலும் போவாரு. இப்படி வணங்கும் போது பாக்குறாரு, பகவானே, என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க மனைவி தான், நான் எதுவும் சொல்லல, உங்க மனைவி தான். ஆனாலும் அவங்கள தூக்கி இப்படி வச்சுட்டு இருக்கீங்களே, அதனால உங்களுக்கு அந்த பக்கம் தோள்பட்ட வலிக்கும்ல அப்படின்னுட்டு பகவானை பார்த்து கேட்கிறாராம். கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுண்டா எப்படி உங்களால தாங்க முடியும், வலிக்குமே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா. ஏன்னா நான் வரும்போதே பாருங்க, என் வெயிட் தாங்காம குதிரைய வந்து மாத்தி மாத்தி நான் வந்து ஓட்டின்னு வரேன். அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி இந்த வெயிட்ட தாங்க முடியும், உங்களுக்கு வலிக்கும் இல்ல அப்படின்னுட்டு அவர் வந்து கேட்கிறாராம். அப்படி கேட்ட உடனே பகவான் வந்து இவருடைய அந்த அன்புக்கு வந்து ரொம்ப பூரிச்சு போய் பகவான் வந்து பேச ஆரம்பிக்கிறாராம். வராகரே பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, கவலைப்படாதப்பா. ஆக்சுவலா பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை வந்து 10 மாசம் கர்ப்பத்துல வந்து சுமக்குறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு எவ்வளவோ வலி ஏற்படும். எவ்வளவு வலி ஏற்பட்டாலும் அந்த குழந்தை என்ன அவங்க வந்து இறக்கிய வச்சுட முடியும் இல்ல. ஆனாலும் அவங்க வந்து அதை வந்து தாங்கிக்கிறாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு பெண்ணாலேயே அந்த வலிய கஷ்டத்தை தாங்கிக்கும் போது இந்த பூலோகத்துக்கே தாய் யாரு? பூமாதேவி. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து சுமக்கிறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்ல, கவலைப்படாதப்பா அப்படின்னாராம். ஆனால் நீங்க ஒரே தோள் பக்கமா அப்படியே வச்சுட்டு இருக்கீங்களா, இடது பக்கமா வச்சுன்னு, ஸோ அதனால உங்களுக்கு வலிக்குமேன்ட்டு எனக்கு ரொம்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது சுவாமி அப்படின்ட்டு சொன்னாராம். ம் அந்த ஹரிகேசரி. ஸோ சொன்ன உடனே பகவான் உடனே சொன்னார், நீ கவலைப்படாத, உனக்கு இந்த பக்கம் வந்து பார்க்கணும் போது இங்க வந்து என்ன பாரு, இனிமே இந்த பக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து அங்க மாமல்லபுரம் உன்னுடைய ராஜ்யத்திலேயே நான் அங்கேயும் ஒரு உருவமா வந்துடுறேன். இவ்வளவு தூரம் நீ ஏன் கடந்து வரவே தானே இப்ப என்ன பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அங்க வந்து ஏன்னா இது வந்து இடது பக்கம் வச்சுட்டு இருக்கார் பூமாதேவி. அங்க வந்து உனக்கு நான் வலது பக்கம் வச்சுட்டு இருக்க மாதிரி தரிசனம் கொடுக்குறேன். அதனால நீ இவ்வளவு தூரம் கடந்து வந்து என்னை பார்க்கணும்னு அவசியம், நீ அங்கேயே இருந்து என்னை வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியாச்சான். ஸோ அதனால பகவானே சுயம்புவா அங்க என்ன பண்ணியாச்சு, மாமல்லபுரத்துல பூமாதேவி வலது பக்கம், அதனால அந்த இடத்த வந்து திருவளவந்தை, இது வந்து திரு இடவெந்தை. ஓகேங்களா? ஸோ தன்னுடைய பக்தனுடைய கோரிக்கைக்காக பகவான் வந்து இடது பக்கமும் பூமாதேவி வச்சுட்டு இருக்கார், ஒரு பக்கம் வலது பக்கமும் வச்சுட்டு இருக்கார். உனக்கு எப்படி பார்க்க தோணுதோ அப்படி நீ வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு பகவான் வந்து சொல்றாராம். ஸோ அதை கேட்ட உடனே அந்த ஹரிகேசரி ராஜாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா, பகவான் வந்து எவ்வளவு கருணை இல்லையா, தன்னுடைய பக்தர்களுக்காக என்ன ஒன்னாலும் அவர் வந்து லீலைகள் வந்து செய்வாரு அப்படின்னுட்டு. ஸோ அது போல நமக்கு வந்து எது தேவை, எது தேவையில்லாதது அப்படின்ட்டு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா சில நேரங்கள் நம்ம வந்து தவறான முடிவு எடுப்போம். ஆனா பகவானே, நான் பண்ண முடிவு கரெக்டானு எனக்கு தெரியல, ஸோ உங்களுடைய கருணையோட அதை வந்து எனக்கு எது நல்லது நீங்களே செய்யுங்க அப்படின்னு நீங்க விட்டுடுங்க. பகவான் மேலே மொத்த பொறுப்பை விட்டுடுங்க. ஸோ பகவானே பார்த்து உங்களுக்கு நல்லது செய்வார். ஏன்னா எந்த டிசிஷனும் நீங்க எடுக்காதீங்க, எல்லாத்தையும் பகவான் மேல போட்டுருங்க. பகவான் நீ என்ன செய்யறியோ அது ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதனால ஏன்னா நாம எடுக்கிற முடிவு வந்து தப்பா இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அது நம்ம வந்து ரொம்ப கரெக்டா தோணும். ஆனா பகவான் வந்து எது செஞ்சாலும் நம்மளுடைய நல்லதுக்கு தான் செய்வார். ஓகேங்களா? அடுத்தது அர்ஜுன உவாச்சம் நஷ்டோ மோகः ஸ்மிருதிர்லப்தாம் த்வத் பிரசாதான் மயாச்சுதம் ஸ்திதோ அஸ்மி கதா சந்தேகம் கரிஷ்யே வச்சனம் தவம். மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ பிரபுபாத். அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சியடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது. தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகங்களிலிருந்து விடுபட்டு நான் தற்போது உறுதியுடன் உள்ளேன். தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளேன். ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, என் மயக்கம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் என்ன சொன்னார், நான் வந்து சண்டை போட மாட்டேன், ஏன்னா இவங்கெல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய ரிலேஷன், என்னுடைய தாத்தா, என்னுடைய குரு, என்னுடைய சகோதரர்கள், அதனால நான் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்பதான் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பகவானுடைய கருணை. பகவான் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் நமக்கு நன்மை பயக்கும். நாம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது வந்து நமக்கு பர்ஃபெக்டா இருக்காது அப்படின்ட்டு அவர் வந்து புரிஞ்சுட்டார். ஸோ அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதன் பிரகாரம் நான் நடக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஆசையால, அன்பால, இல்ல மோகத்தால, இல்ல பொறாமையால, ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து புத்தி வந்து டக்குன்னுட்டு என்ன ஆயிடுது, மாத்திடுது நம்மள.
சோ அப்படி ஒரு தடுமாற்றமும் வந்துடும் நமக்கு. ஏன்னா நம்மெல்லாம் ஒரு சாமானிய மனிதர்கள் தானே. அதனால அந்த தடுமாற்றம் நமக்கு இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம பூரண கிருஷ்ண பக்தியில இருக்கணும். சோ பகவானே பார்த்துப்பாரு. பகவானே சரணடைஞ்சு நீங்க ஒரு பக்தரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவரே நடத்துவாரு. முக்கியமா நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, நான் எனது அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. பகவானே நான் உன்னுடைய சேவகன். நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் ரெடி. இப்ப அர்ஜுனன் சொன்னாரு இல்லையா? அதே போல அந்த மனநிலையில நாம் இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச இத்யகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனः சம்வாதம் இமம் அஸ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷணம். சஞ்சயன் கூறினான், இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனன் எனும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன். அதன் அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூர்ச்சம் ஏற்படுகிறது. ஏன்னா இவங்க 2 பேர் பேசுறத கேட்டு எனக்கு அப்படியே ரோமாஞ்சனம் ஆயிடுச்சு. யார் சொல்றது? சஞ்சயன் சொல்லின்னு இருக்கார். அப்படி ஒரு ரோமாஞ்சனம் ஆயிடுச்சு அவருக்கு. இப்படியெல்லாம் பேசுவாங்களா என்ன? ஏன்னா இங்க வந்து அர்ஜுனன் ஸ்டார்டிங்ல பேசினதெல்லாம் நம்மளை போல ஒரு சாமானிய மனுஷனை போல பேசிட்டார் அவரு. ஆக்சுவலா அவர் வந்து சாமானிய மனிதர் கிடையாது. அவர் அப்படி, ஏன்னா நாமளும் அப்படிதான் முடிவு எடுப்போம் இல்லையா? ஏன்னா மாயையில் இருக்கும், அறியாமையில் இருக்கும். ஏன்னா இது என்னுடையது, நான் எனது அப்படின்ற அந்த உணர்வு இருந்துச்சு. ஸோ பகவானுடைய அந்த பகவத்கீதை மொத்தத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாமே பகவானுடையது, பகவானுடைய இச்சை. அவர் என்ன சொல்லணும் செய்யறதுக்கு நான் ரெடி அப்படின்ட்டு இப்பதான் அர்ஜுனன் வந்து தயாரா இருக்கார். ஓகேங்களா? அதே போல நாமளும் என்ன பண்ணணும்? இல்ல பகவானுடைய இச்சை அப்படின்னுட்டு இருக்கணும். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஜராசந்தன் அவர் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவர் வந்து யாரு? கம்சனுடைய மாமனார். ஓகேங்களா? ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ஜராசந்தன் வந்து விதர்ப்ப தேசத்தினுடைய இளவரசி யாரு? நம்மளுடைய ருக்மணி தேவி. ஓகேங்களா? ஸோ அந்த ருக்மணியை வந்து ஜராசந்தனுடைய மகனுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்ட்டு ஜராசந்தன் வந்து யோசிக்கிறார். சரின்னுட்டு ஜராசந்தன் வந்து தன்னுடைய மகன் கிட்ட சொல்லும்போது, அவர் வந்து கிருஷ்ண பக்தர். யாரு? ஜராசந்தனுடைய மகன் வந்து கிருஷ்ண பக்தர். அவர் வந்து இல்ல இல்ல, ருக்மணி தேவி சாக்ஷாத் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிய யார் திருமணம் செஞ்சுக்க முடியும்? பெருமாள் தான் திருமணம் செஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால அந்த நாராயணனா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் திருமணம் செஞ்சுக்கணும். நான் வந்து திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். ஆனா ஜராசந்தனுக்கு வந்து இந்த கிருஷ்ணர் பேரை கேட்டாலே எரிச்சலா இருக்கும். ரீசன் என்னன்னா, தன்னுடைய மருமகனை கொன்னுட்டார், அதாவது கம்சனை கொன்னுட்டாரே அப்படின்ட்டு கிருஷ்ணர் மேல கொஞ்சம் கோபம் அதிகம்தான் அவருக்கு. ஸோ ஆனாலும் கிருஷ்ணர்கிட்ட எப்படி நம்ம ருக்மிணி திருமணம் செஞ்சு, இல்லை இல்லை அப்படி பண்ணவே கூடாது, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஏன்னா சாக்ஷாத் பகவான் வந்து எங்க பிறந்தார்? மதுரால ஜெயில பிறந்தார். அவர் பிறக்கும் போதே 4 கைகளோட பிறந்தார். ஏன்னா ஜராசந்தன் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றான், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோடா, ருக்மிணியை திருமணம் செஞ்சுக்கோடான்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இல்ல இல்ல, கிருஷ்ணர் தான் திருமணம் செஞ்சுக்கணும், ஏன்னா அவர் தான் சாக்ஷாத் பெருமாள் அப்படின்னு சொல்றான் அப்படின்னுட்டு. அப்போ வந்து ஜராசந்தனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன அப்படின்னா, என்னது டிம்பன்னோ என்னவோ. ஸோ அதே போல் ஹம்சன்ட்டு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இவங்க எல்லாம் அப்படியே ஃபுல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா கிருஷ்ணன் வந்து ஜெயிலில் பிறக்கும் போதே அவருக்கு வந்து எப்படி இருந்தது? 4 கை ரூபத்தோட தான் பிறந்தார் அப்படின்னுட்டு. அதனால அவர் வந்து சங்கு சக்கர கதாபத்மாவோட தான் பிறந்தார். அவர் சாக்ஷாத் நாராயணன் தான். அதனால உங்க பையன் சொன்னது கரெக்டு. அதனால கிருஷ்ணர் தான் வந்து ருக்மிணியை திருமணம் செஞ்சுக்கணும். ஆனா ஜராசந்தனுக்கு அது கேட்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது. இல்ல இல்ல அப்படின்றார். அப்ப வந்து டக்கு இன்னொரு நண்பர் யாரு? ஹம்சன். இவர் வந்து ஜராசந்தனுடைய நண்பர் தான். அவர் சொல்றார்,
அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேதி தேசத்தினுடைய இளவரசன் யாரு? சிசுபாலர். அவன் பிறக்கும்போது 4 கைகளோட பிறந்தான், 3 கண்களோட பிறந்தான். ஸோ கிருஷ்ணர் போய் அந்த குழந்தைய தூக்கும்போது, தொடும்போது தான் மீதி 2 கை மறைஞ்சது. அதே போல அந்த 3வது கண்ணும் மறைஞ்சது. அப்பனா அவன் என்ன சிவன் மற்றும் திருமாலுடைய அவதாரமா? அப்படி பார்க்க போனா, சிசுபாலன் திருமணம் செஞ்சுக்கலாமே! அவனும் 4 கையோட தானே பொறந்தான். அப்படின்னுட்டு, அது நண்பர்களுக்குள்ள இந்த வாக்குவாதம் நடந்துன்னு இருக்கு. ஆஹா! இது நல்ல கதையா இருக்கேன்னுட்டு ஜராசந்தனுக்கு இப்ப சிசுபாலன் மேல ஆசை வந்துடுச்சு. ஏன்னா, அவனும் 4 கையோட தான் பொறந்தான். உடனே அவனுக்கு ருக்மிணிய திருமணம் செஞ்சு வைக்கலான்னுட்டு, நேரா அந்த ருக்மிணியுடைய தந்தை கிட்ட போய் பேசுறாரு. அதேபோல அவங்களுடைய அண்ணா யாரு? ருக்மிணியோட அண்ணா ருக்மி. ஸோ ருக்மி கிட்டயும் சொல்றாரு. அந்த ருக்மி வந்து ஓகே சொல்லியாச்சு. ஆனா இந்த பீஷ்மகர், ருக்மிணியோட தந்தையான பீஷ்மகர் மற்ற உறவினர்கள் எல்லாம் வந்து, ஏன்னா ருக்மிணி வந்து கிருஷ்ணன விருப்பப்படுறா. அவளுக்கு ஆப்போசிட்டா நாம ஏன் திருமணம் செஞ்சு வைக்கணும்? அவளுக்கு புடிச்ச மாரி நம்ம வந்து கிருஷ்ணருக்கே திருமணம் செஞ்சு வச்சிடலாமேன்னு யோசிக்கிறாங்க. ஆனா, அண்ணனான ருக்மி வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு ஜராசந்தன் சொன்னது தான் வேத வாக்கா இருக்கு. சரி அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது? அப்படின்னு ருக்மி கேட்கும்போது, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னுட்டு அந்த பீஷ்மகர தன்னுடைய அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க? இந்த ஜாதகம் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அது போல ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயி ருக்மியோட ஜாதகத்த குடுக்குறாங்க. சொல்லுங்க, இவங்களுக்கு வந்து எப்படியாப்பட்ட மணமகன் அமையும்? ருக்மிணியோட ஜாதகத்த குடுக்கும்போது, அவங்க அந்த ஜாதகத்த எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க. அதாவது இந்த பெண்ண யார் திருமணம் செஞ்சுக்கிறோம், அவங்க வந்து 4 கையோட பிறந்திருப்பாங்க. அதே போல அவனுடைய பெயர் வந்து பாலன் அப்படின்ற பெயரோட முடியும். அவனுக்கு மா, தா அப்படின்ற எழுத்துக்களோட அவனுக்கு பெயர் இருக்கு. அப்படின்னு எல்லாம் அந்த ஜாதகத்துல அவங்க வந்து கணிச்சு சொல்லிடுறாங்க. உடனே ஜராசந்தன், நான் நான் சொன்னேன்ல, அதனால சிசுபாலன். பாருங்க பாலன் வந்துருச்சா? அதே போல அவன் பிறக்கும்போது 4 கையோட தான் பிறந்தான். அதே போல அவனுக்கு வந்து ஆ மாகதன் அப்படின்ற பெயரும் இருக்கு. யாருக்கு? சிசுபாலனுக்கு. அதனால உங்க பொண்ண ருக்மிணிய வந்து நீங்க யாருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்? சிசுபாலன தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து பை ஃபோர்ஸ், ஏன்னா அந்த ஜாதகத்தினுடைய ரிலேட்டட் எல்லாம் சொல்லி அப்படியே வச்சாச்சு. உடனே பீஷ்மரும் சரி ஓகே அப்படின்னுட்டு கொஞ்சம் அரை மனசோட ஒத்துண்டார். ஆனா சிசுபாலனுக்கு உள்ள உள்ள பயமாவே இருக்கு. ஏன்னா ருக்மிணி யார விரும்புறா? கிருஷ்ணரை. திடீர்னுட்டு வந்து எதனா நடந்துடுச்சுன்னா, திருமணம் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா கிருஷ்ணர் வந்து அப்படின்னுட்டு அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். ஏன்னா இந்த சிசுபாலனுக்கு பிறந்ததுல இருந்தே கிருஷ்ணரை கண்டாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணரை திட்டின்டே இருப்பான். அதே போல ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணரை பிடிக்காது. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பர்கள் இல்லையா? ஸோ அது போல இவங்க வந்து 2 பேரும் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டா திருமணத்துக்கு நாளைக்கு மார்னிங் மேரேஜ்னா அதுக்கு முன்னாள் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணியாச்சு? ருக்மிணி வந்து கடத்திட்டு போயாச்சு. அப்படி கடத்திட்டு போகும்போது கிருஷ்ணர் வந்து ஒரு ஓலைய வந்து ஜராசந்தனுடைய கையில அப்படி வச்சுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் தோத்து போயிட்டாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கிருஷ்ணர் நம்ம கையில ஒரு ஓலைச்சுவடிய குடுத்தாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலான்னுட்டு கிருஷ்ணர் ருக்மிணி எல்லாம் கடத்திட்டு போயாச்சு. இங்க ருக்மிணி எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டுட்டு சிசுபாலன்லாம் அடிச்சு போட்டு அவர் போயாச்சு இல்லையா? ஸோ அந்த நேரத்துல அந்த பேப்பர் சாரி பேப்பர் இல்ல, அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்குறாராம். பார்க்கும்போது அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா நானும் 4 கையோட தான் பொறந்தேன். ஓகே. அதே போல எனக்கும் பாலன்ற பேர் இருக்கு. யாரு? கோபாலன். நான் என்னுடைய பெயரே என்ன? கோபாலன். அம். அதே போல மால எனக்கு ஒரு பெயர் இருக்கு. அதுதான் மாதவன். அ மானா என்ன? சாக்ஷாத் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மிய நான் திருமணம் செஞ்சுக்கிறதுனால தான் எனக்கு மாதவன்ற பெயர். ஏன்னா லக்ஷ்மி என்னை விட்டு எப்பவுமே விலகுறதே இல்ல. எப்பவுமே என்னோட இருக்கிறாங்க. அதனால எனக்கு மாதவன்ற பெயரு. அந்த ஜோசியக்காரி சொன்ன அனைத்துமே யாருக்கு பொருந்தும்? எனக்கு தான் பொருந்தும். அதனால இந்த ருக்மிணி தேவி வேற யாரும் கிடையாது. சாக்ஷாத் மகாலட்சுமி. அவள நான் தான் திருமணம் செஞ்சுக்குவேன். அப்படின்ட்டு அந்த ஓலைச்சுவடியில் எழுதி ஜராசந்தன்ட்டே குடுத்துட்டு வேற போயிருக்காரு கிருஷ்ணர்.
ஏன்னா அந்த ஜாதகம் பொய்யோ அப்படின்னு நினைச்சிட கூடாது இல்லையா? ஸோ அதனால அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டு போனாராம். பாருங்க, நாம் வேற யாரோ எங்கேயோ பேசிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா பகவான் தான். பகவானுக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா என்ன? சொல்லுங்க. கண்டிப்பா நடக்காது. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். வியாச பிரசாதாத் ஸ்ருதவான் ஏதத் குஹ்யம் அகம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் கதயதஹ ஸ்வயம். ஸோ இங்க வந்து சஞ்சயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வியாசதேவருடைய கருணையால தான் எனக்கு இது அனைத்தையும் கேட்கிற அந்த பாக்கியம் கிடைச்சது. ஸோ வியாசதேவரனுடைய யோகத்தின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனரின் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் மைக்கு போட்டு சொல்லல. கிருஷ்ணர் வந்து ரகசியமா யார்கிட்ட மட்டும் பேசினாரு? அர்ஜுனன் கிட்ட மட்டும்தான் பேசினாரு. அங்கிருந்த யுத்த களத்துல இருந்து அப்படி கோடான கோடி ஜனங்களுக்கு மத்தியில மைக் வச்சுட்டும் பேசல, இல்ல அனைவரையும் கூப்பிட்டு பேசல, இல்ல வெறும் பாண்டவர்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பேசல. ஒன்லி அர்ஜுன் கிட்ட மட்டும்தான் பேசினார். ஏன்னா இது வந்து ரொம்ப ரகசியமானது. இப்ப நம்ம ரகசியம் அப்படின்னாலே அதை எல்லார்ட்டும் சொல்லுமா, இல்ல நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்கிட்ட மட்டும் சொல்லுமா? ஏன் நம்ம ரொம்ப நெருங்கிய, நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்பிக்கை இருக்கக்கூடியவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது போல நெருங்கிய நண்பர் யாரு அப்படின்னா அர்ஜுனன். ஸோ அதனால அர்ஜுனன் கிட்ட மட்டும் இந்த ரகசியத்தை அவர் வந்து சொன்னார். ஸோ வியாசருடைய கருணையால தான் இது எனக்கு கிடைச்சது, ஸோ இதை என்னால் கேட்க முடிஞ்சது அப்படின்னுட்டு சஞ்சயன் வந்து இதை சொல்றார். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நாமெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தாழ்மையோட இருக்கணும். இல்லைங்க நான் வந்து ஒரு பெரிய பக்தன் அப்படியே நம்ம நினைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மளுடைய அறியாமை, முட்டாள்தனம். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, சாக்ஷாத் பகவானுடைய தொப்புல இருந்து வந்த அந்த தாமரை தண்டு, அது மேல அந்த ஒரு தாமரை பூ, அதுலதான் பிரம்மதேவரை பகவான் வந்து சிருஷ்டிச்சார் இல்லையா? ஸோ சிருஷ்டிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வேத ஞானத்தெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் நீ ஏன் படைப்பு கடவுளா இருப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, தந்தைக்கு தந்தையாக குருவுக்கு குருவாக இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது யாரு? சாக்ஷாத் பகவான், அந்த நாராயணன் தான். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, பிரம்மாவுக்கு ஒரு டைம் ரொம்ப ஆணவம் வந்துருச்சு. எதற்காக அப்படின்னா, வேதத்தை நான் வந்து தெரிஞ்சுண்டேன், என்னை விட வேதத்தை வேற யாரும் தெரிஞ்சுக்கல, நான் தான் கிரேட், எனக்கு மட்டும்தான் வேதம் கிடைச்சிருக்கு, நான் வேதத்தை படிச்சிருக்கேன், தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அவர் வந்து நினைச்சாராம். உடனே பகவான் சும்மா இருப்பாரா? இப்படி அகங்காரம் படக்கூடாது. உடனே பகவான் பார்த்தார், எப்படி இந்த அகங்காரம் தோட நீ வந்து படைச்சனா என்ன ஆகும் இல்லையா? அதாவது மொத்தமே தவறா போயிடும் இல்லையா? உடனே பகவான் என்ன பண்றார், தன்னுடைய காதுகள்ல இருந்து 2 அசுரர்கள் வெளியே வராங்க. பகவானுடைய காதுல இருந்து 2 அசுரர்கள், மது கைட்டப்ப அப்படின்ட்டு 2 அசுரர்கள் வெளியே வராங்க. ஸோ பிரம்மா பாக்குறாரு, இது யாரு அது, 2 பேர் அசுரர்கள் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு அந்த மதுன்ற அந்த அசுரனை போய் அவர் வந்து அப்படியே தொட்டு பாக்குறாரு. அவர் எப்படி இருக்காரு? வெரி சாஃப்ட், அவ்வளோ ஒரு சாஃப்டா மிருதுவா இருக்காரு. அந்த கைட்டப்பன்றவர் ரொம்ப கடினமா இருக்காரு. பிரம்மா வந்து அவங்களோட அப்படியே பார்த்துட்டு அவங்கள தொட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, என்ன இது இப்படி ஒரு உருவத்தோட இருக்காங்க இவங்க அப்படின்னுட்டு. இப்படி அவங்களோட இருக்கும் போதே அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, பிரம்மாவுடைய அந்த வேதத்தை திருடின்னு போயாச்சு. இப்ப வேதத்தை திருடிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, நம்ம குழந்தைங்க கூட நம்ம வந்து பென்சிலு பென்னு எல்லாம் கொடுத்து அனுப்புவோம். திடீர்னு வேற ஒரு குழந்தை அதை வந்து பிடுங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க அழுதுகிட்டே நம்ம கிட்ட வந்து சொல்லும், அம்மா அந்த பையன் என்னுடைய பென்சில் எடுத்துட்டா, என்னுடைய பெண்ணை இந்த பொண்ணு திருடிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல
அப்பதான் பிரம்மாவுக்கு தோணுது, அடாடா இப்ப நம்ம கிட்ட வேதமே இல்லை, நம்மளால சிருஷ்டிக்கவே முடியாது. ஸோ நம்ம எவ்வளோ ஒரு பெரிய தவறு செஞ்சோம் இல்லையா? எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோன்ற அந்த அகங்காரத்தாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த வேதமே நம்மளை விட்டு போயிடுச்சு, பறி போயிடுச்சு. இப்ப நம்ம திரும்ப நம்மளுடைய தந்தை கிட்ட தான் போய் கேட்கணும். எல்லாத்துக்கும் அவர்தான் மூலம்ன்றத மறந்து அகங்காரப்பட்டுட்டேன் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தையான அந்த நாராயணனை நினைச்சு தவம் பண்றாரு, கஷ்டப்பட்டு அழறாரு. உடனே பகவான் என்ன பண்றாரு, ஓகே இப்பதான் கொஞ்சம் புத்தி வந்துச்சு என் மகனுக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா பிரம்மா வந்து அப்படி சரணாகதி அடைஞ்சார் இல்லையா, அதனால பெருமாள் என்ன பண்றாரு, நேரா ஒரு குதிரை முகத்தோட ஹயக்ரீவரா, அதாவது உடம்பெல்லாம் மனுஷனை போல இருக்கும், முகம் மட்டும் குதிரை போல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஹயக்ரீவரா அவர் வந்து நேரா பாதாள லோகத்துல தான் அவங்க 2 பேரும் மறைஞ்சிருக்காங்க. ஸோ அங்க போய் அவங்கள 2 பேரையும் அழிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேத ஞானத்தை திரும்பவும் பிரம்மாவுக்கு கொடுத்தார். ஸோ அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரம்மா வந்து, நான் வந்து அகங்காரப்பட்டுட்டேன் சுவாமி, அந்த அகங்காரத்துக்கு எனக்கு வந்து நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க, இனிமே நான் வந்து அகங்காரம் படமாட்டேன் பகவானே, நான் எப்பவுமே உனக்கு சரணாகதி அடைஞ்சிருப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்து பிரார்த்தனை பண்ணி அப்படியே உருகி உருகி பேசுறாராம். அதை கேட்ட உடனே பகவானுக்கே அப்படியே மனசு ரொம்ப உருகி போயிடுச்சு. அவர் உடனே என்ன பண்றார், தன்னுடைய தான் எத்தனை அவதாரங்கள் இதற்கு முன்னாடி எடுத்திருக்கேன், இனி எடுக்க போறேன் அப்படின்னுட்டு அனைத்து அவதாரத்தையும் யாருக்கு காட்டினாராம், தன்னுடைய மகனான பிரம்மாவுக்கு காட்டினார். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா பகவானுக்கு அதுக்குதான் மதுசூதனா அப்படின்னுட்டு, ஏன்னா அந்த மதுவை ஹயக்ரீவர் தான் அழிச்சார். ஆக்சுவலா ஹயக்ரீவர் வந்து வேத ஞானத்தை பிரம்மாவுக்கு மீட்டு கொடுத்ததுனால, அதனாலதான் அவருக்கு வந்து அந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கல அப்படின்னா நம்ம வந்து ஹயக்ரீவர் அந்த ஹோமம் பண்றது, பூஜை பண்றது, ஹயக்ரீவர் மந்திரத்தை குழந்தைங்களை சொல்ல வைக்கிறது, ஏன்னா நினைவாற்றல் அதிகமா இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து படிப்பும் நல்லா வரும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துர்புத்திகள் அந்த அகங்காரம் எல்லாம் நம்ம விட்டு போயிடுமா. ஸோ அப்ப நம்ம யாரை வழிபடணும், சாக்ஷாத் அந்த ஹயக்ரீவரை வழிபடணும். அப்படி இருந்தா நம்மளுடைய அனைத்து புலன்களும் கண்ட்ரோல்ல இருக்கும், அகங்காரம் வராது, எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வராது. ஓகேங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஒரு 3 ஸ்லோகம் இருக்கு, அதை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்த்துட்டு நம்ம வந்து 17வது அத்தியாயம் 18வது அத்தியாயத்தினுடைய மகத்துவமும் நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு வந்து பகவத்கீதை திரும்ப ஸ்டார்டிங் ஆகும். ஓகே ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மதஜி. ஹரே கிருஷ்ணா.